சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியோட ஒரு நோட்டிஃபிகேஷன் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நோட்டிஃபிகேஷனோட டேட் பாருங்கள், 23/4/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னதுன்னா குரூப் 1B 1C சர்வீசஸ், குரூப் 1B 1C சர்வீசஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? குரூப் 1B 1Cனா என்னதுன்னா, ஒன்று அறநிலையத்துறையிலையும், இன்னொன்று குரூப் 1Cங்கிறது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேயும் வரும். அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டும் அதே மாதிரி டிஇஓ. ஓகேவா? இந்த 2 போஸ்டிங் தான் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் டேட் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் 23/4/2024 வந்திருக்கு. இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் 22/5/2024. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ, அதாவது இதுக்கு ஏதாவது தப்பு இருந்தால் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுறது கொடுக்குறது 27/5 29/5 வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னா 12/7. ஓகேவா? அதாவது ஜூலை 12 எக்ஸாம் டேட்டு. மதியம் எக்ஸாம் 2:30 to 5:30 PM. ஓகேவா? மதியம் தான் எக்ஸாம். 12/7/2024. ஓகேவா? எக்ஸாம் டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 12 தான் எக்ஸாம், 2:30 to 5:30 PM. அதே மாதிரி மெயின் எக்ஸாம் எப்போங்கிறத பின்னாடி டிக்ளேர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எப்போதும் போல தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த போஸ்ட் டீட்டெயில் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர். இது எங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், அதாவது அறநிலையத்துறையில் மொத்தம் எத்தனை போஸ்டிங்னா 21 போஸ்டிங் இருக்குது. ஓகேவா? அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 21 போஸ்டிங் இருக்குது. அதுமாதிரி இன்னொன்று எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் டிஇஓ. ஓகேவா? டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இது மொத்தம் 8 போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக 29 போஸ்டிங் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்கலாம். இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓபிசிக்கு 34ம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு 32ம். ஓகேவா? அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு 34, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 32. இது யார் யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோ, இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி டிஇஓக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அசிஸ்டன்ட் கமிஷனர் 39 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், டிஇஓக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அந்த மேலே இருக்கிறது ஓபிசிக்கு வரும். 34 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஇஓ 32. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. இது மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை போஸ்டிங்னு பார்த்தோம், 29 போஸ்டிங் பார்த்தோம். எக்ஸாம் டேட் என்றைக்கு பார்த்தோம், 12/7, அதாவது ஜூலையில் எக்ஸாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? நம்ம ப்ரிலிம்ஸ் குரூப் 1 போர்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்மியான போஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அதே மாதிரி இதுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எனி டிகிரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸ் அல்லது 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி அட்வொகேட், இந்த காலம் படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி என்னது ஹிந்து ரிலீஜியன் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது அறநிலையத்துறைங்கிறதுனால ஹிந்து ரிலீஜியன் மட்டும்தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். டிஇஓக்கு எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஏதாவது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். அதுமாதிரி இந்த காலம் டிஇஓக்கான காலம், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 1க்குள்ளே அதே போர்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வர எல்லா எக்ஸாமே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும், ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படித்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.